இந்த குருமா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். குடமிளகா இருந்தால் போதும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு 1 ஹவரில் முடிச்சிடலாம் வேலையை. பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி ஒன்று, குடமிளகா நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் 2 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் 2, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் எல்லாம் போட்டு வெடிக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வெடிச்சதுக்கப்புறமா குடமிளகாவும் போட்டு நல்லா வெடிச்சிட்டு அது கூடவே மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்காக நம்ம இந்த சில்லி பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு எல்லாமே போட்டு வெடிக்கிட்டு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கரெக்டாக இதில் குருமா செய்யறதுக்கு நான் கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 7:30க்கெலாம் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. 3/4 ஹவரில் சப்பாத்தி செஞ்சு குருமா செஞ்சாச்சு. ஈஸியாக இருக்கும், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து என்ன செய்யறது யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம செய்யலாம். கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நம்ம டைம் எடுக்காமல் செய்கிறது வந்து